நீங்க பணம் தரேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு போன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு தகவல் சொல்லல. அப்புறம் எப்படிங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க பணம் கொடுக்கற வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கலாம். என் வயித்துல இருக்கிற குழந்தை அப்படி இருக்குமா? நீங்க எங்க போக்குல விட்டுருந்தா கூட நாங்க போலீஸ்க்கு போயிருப்போம். அப்ப வச்சு எங்களுக்கான நியாயம் கிடைச்சிருக்கும். அதையும் கெடுத்துட்டீங்க. ஆமா, நீங்க இப்போ எத்தனாவது மாசம் முழுகாம இருக்கீங்க? இது 3வது மாசம். எல்லாருக்கும் வயிறு தெரிஞ்சிருமா? சில பேருக்கு வயிறு தெரியும், சில பேருக்கு என்ன நீங்க மேலே சந்தேகப்படுறீங்களா? இதுக்குதான் அன்னைக்கே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுட்டுமான்னு கேட்டோம். சரி, கொண்டு வந்து காட்டு. ரிப்போர்ட்லாம் வீட்ல இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் நிதானமா அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க. ரிப்போர்ட்ட பாப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாமே. நீங்க கேட்ட உடனே எல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியாது. பணம் தரோம் அது இதுன்னு சொல்லி கடைசியா நீங்களே ஒரு பையன விஷயத்த பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுவீங்க. அதானே? ஏங்க இவ்ளோ பேசுறதுக்கு நீங்க போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காட்டிட வேண்டியதானே? ரிப்போர்ட்ட கொண்டு வந்து காட்டினா பணத்தை தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப போன்ல கூட ரிப்போர்ட் இருக்கு. இருங்க காமிக்கிறேன். என்னங்க இது? அன்னைக்கு வந்தப்ப கண்டிப்பா பணம் தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடானா ரிப்போர்ட்ட கொண்டு வந்து தந்தாதான் அதை பார்த்துட்டு பணம் தருவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ உங்க உஷாரா நம்ம தெரியுது. இப்ப ரிப்போர்ட்டுக்கு என்னங்க பண்றது? அதை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்வேதா. ஒருவேளை அதை பார்த்து பிரெக்னென்ட் ஆகலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆகும். அதுக்கு என்கிட்ட ஆளு நான் பாத்து